அழகான ஒரு வீடியோவோட உங்ககிட்ட வர எனக்கு ரொம்ப கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். மனுஷனுக்கு நேரம் கிடையாது, சாப்பிடவே நேரம் கிடையாது. அவன் பத்திரிகை படிச்சுட்டே சாப்பிட்றான், வலது கையால் சாப்பிட்றான், இடது கையால் பத்திரிகை படிக்கிறான். அவன் டிவி பார்த்துக்கிட்டே அவன் முடிய செய்கிறான். சிலவங்க குளிச்சுக்கிட்டே போன் பண்றாங்க. சிலவங்க அப்பா என்ன உலகம். அதனால நான் என்ன செஞ்சேன், பெரிய 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மெசேஜ் பண்ணாம அப்படி 6 நிமிஷம் 7 நிமிஷம் 8 நிமிஷம் அப்படி சின்ன மெசேஜ் அப்படி வீடியோவில் பண்றேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, ஒரு அப்பா ஒரு வீடு கட்டினார், அழகான வீடு, பெரிய வீடு. அந்த வீடினுடைய ஜெபம் எல்லாம் முடிச்சு, அதனுடைய ஹவுஸ் வார்மிங் முடிச்சு, அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு இருக்கும்போது அப்பா வந்து மூத்த மாமா இடத்துல கேட்டுச்சு, உனக்கு இந்த வீட்டில் என்னடா பிடிச்சிருக்குன்னு. அவன் சொன்னா, என் ரூம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு. ஏன்னா இன்டீரியர் காட்டெல்லாம் சொல்லி அந்த வீடு எனக்காக நான் கட்டினதுனால எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு. அம்மாட்ட கேட்டுச்சு, அம்மா உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. மனைவி சொல்லிச்சு, எனக்கு கிச்சன் பிடிச்சிருக்குங்க, நல்லா பிடிச்சிருக்கு, நல்ல ஸ்டவ், நல்ல கபோர்டெல்லாம் நல்லா இருக்குது. மூத்த மகிட்ட கேட்டுச்சு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. அவ சொன்னா, எனக்கு வந்து லிவிங் ரூம் தான் பிடிச்சிருக்கு, ஏன்னா அதில் தான் டிவி இருக்குதான். அப்பாட்ட கேட்டுச்சு, 74 வயசு அப்பா. அவர் சொன்னார், எனக்கு சிட் அவுட் தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா, சிட் அவுட்ல உட்கார்ந்தா வர்றவங்களை பார்க்கலாம், போறவங்களை பார்க்கலாம், பத்திரிகை படிக்கலாம். அப்படியே எல்லாருக்கிட்டையும் அப்படியே சிட் அவுட்ல உட்கார்ந்து கரங்களை தூக்கி ஹாய் பூய் அப்படி எல்லாம் சொல்லலாமா. திருப்பி வீட்டில் இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து அப்பாட்ட கேட்டாங்க, அப்பா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டுச்சு. அவர் சொன்னார், எனக்கு இந்த வீடு முழுவதும் பிடிச்சிருக்குடா. ஏன்னா அம்மாவை பார்க்கணும்னா கிச்சனில் வரணும்ல, மூத்த மோளை பார்க்கணும்னா லிவிங் ரூமில் வரணும்ல. அப்பா வந்து வெளியே தானே உட்காந்துருக்கிறாரு, பெரியவர் வந்து ரூமில் தானே இருக்கிறாரு. அதனால் எல்லாரும் பார்க்கணும்னா எல்லா ரூமிலேயும் நான் போகணும். அதனால் எனக்கு வீடே பிடிச்சாச்சின்னு சொல்லிச்சு. எதுக்கு நான் இந்த கதை சொன்னேன், அதே மாதிரி தான் என்னுடைய கடவுள், என்னுடைய கர்த்தர், என்னுடைய தேவன், என்னுடைய தெய்வம், சர்வ சக்தி உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உலகத்தில் இருக்கிற 800 கோடி ஜனங்களுக்கு தகப்பன். கடவுளன்னா உருவாக்கிய தேவன் என்று சொன்னா அப்பா. அவருக்கு ஹிந்து கிடையாது, அவருக்கு முசல்மான் கிடையாது, அவருக்கு கிறிஸ்துவர்கள் கிடையாது, அவருக்கு ஜைனர் கிடையாது, புத்த மதம் கிடையாது. ஜாதியினுடைய பேர்ல, மதத்தினுடைய பேர்ல, ஆலயத்தினுடைய பேர்ல, மோஸ்கு பேர்ல, கோவில் பேர்ல சண்டை போட்டு கத்தி குத்தி சாகுறாங்க ஜனங்கள். கடவுள் சொல்றாரு, நான் அப்பாடா, எல்லாத்துக்கும் அப்பா. 10ஆம் வகுப்பு தோத்த மகனுக்கு ஜெயிச்சவனுக்கு நான் அப்பா, நான் எல்லாருக்கும் அப்பா. நான் வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் இல்ல. தீவிரவாதியா நீ சாப்பாடு இல்லாம படுக்கிறியா? ரயில்வே பாலத்தை கிட்ட பேப்பர்னால மறைச்சு போட்டு அதுல தூங்குற பிச்சை எடுக்கிறவனுக்கு நான் அப்பா. கார்பரேட் பில்டிங்ல பெரிய ஏசி ரூமுக்குள்ள படுத்து தூங்கி இல்ல உட்கார்ந்து இருந்து மொபைல் கவுண்ட் கிட்ட அப்படியே தமாஷ் பேசுறான்ல, அவனுக்கு நான் அப்பாடா. படிக்க போற மாணவனுக்கும் ஸ்கூலினுடைய வாசல் கூட பார்க்க முடியாத படிக்க முடியாத பிள்ளைக்கும் நான் அப்பா. உருவாக்குனவர், சகலத்துக்கும் சிட்டியானவர், சிட்டிதாவானவர் அவர் அப்பா. அந்த அப்பாவுக்கு உங்கள் இஷ்டம். உனக்கு ஞானம் இருந்தாலும், உனக்கு கல்வி இருந்தாலும், உனக்கு செல்வம் இருந்தாலும், உனக்கு வீடு இருந்தாலும், இந்தியாவில் 46 கோடி ஜனங்களுக்கு வீடு கிடையாது. அவருக்கும் என் கடவுள் அப்பா. ஆனா கோடிக்கணக்கான ஜனங்கள் கோடி கோடியா பணம் முடக்கி வீடு வைக்கிறாங்க. அவங்களுக்கும் அவர் அப்பா தான் அப்பா. அப்பா பாதத்துல போய் அப்படியே கை கூப்பி சொல்லுப்பா, அப்பா நீ அப்பா. அதனால்தான் பாட்டுக்காரங்க சொன்னாலும், அப்பான்னு கூப்பிடத்த ஆசை, நான் அம்மானு கூப்பிடவா. அம்மானு கூப்பிடத்த ஆசை, நான் அப்பானு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தது பார்த்தா அம்மானு கூப்பிடணும், தோளில் என்ன சுமந்தது பார்த்தா அப்பான்னு கூப்பிடணும். ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா நான் அப்பான்னு கூப்பிடணும், கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பார்த்தா நான் அம்மான்னு கூப்பிடணும். என் கர்த்தர் அப்பா, உலகத்தின் சுற்றிதாவான அப்பா. அவர் பாதத்தில் விழுவோமா, அப்பான்னு கெஞ்சி அழுவோமா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.